ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா, நான் திருக்க மீன். இது மீன்னா அதிலே ஒரு மூலிகையான ஐட்டம். இது உடம்புலி கேட்கும். பிரசவம் ஆனவங்க செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், மிளகு, சீரகம், பூண்டு இது 4 வச்சு இதில் அரைச்சிக்கணும். அது போக தாளிக்கிறதுக்கு பூண்டு நிறைய சேர்த்துக்கணும். எண்ணெய், அப்புறம் 1.5 கிலோ திருக்க மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் புளி கரைசல் ஒரு நெல்லிக்காய் சைஸில் 2 அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப நல்லாயிருக்கும், அது போட்டுக்கோங்க. ஒரு பாக்கெட் நல்லா ஒரு 100 கிராம் பாக்கெட் போட்டுக்கோங்க. ஒரு 60 வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு எடுத்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ நான் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதில் முக்கியமாக தேங்காய், பூண்டு, சீரகம், மிளகு இது 4 நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த குழம்பு உடம்பு வலி கேட்கும். நிறைய மூலிகை சேர்ந்தது. பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கணும். ஊற்றினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வெந்தயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா வெடிக்கணும். இப்போ கருவேப்பிலை வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக இதானோன்னா கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆகும். அப்போ கருக விட்டுக்கூடாது. கருக விடாமல் இப்போ எடுத்து வச்சுட்டு, இப்போ அடுத்தது வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா போட்டு வதக்க போகிறோம். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு அது நல்லா குழம்புல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா வதக்கணும். பூண்டு வெங்காயமும் லோவில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்புறம் தான் தக்காளி போடணும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினோன்னா தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட போகிறோம். பாருங்கள், தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா கொலன்னு வதக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கிடுவோம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்குது. கொலன்னு வதங்கிட்டுருக்கு. இது வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம கரைச்சி வச்ச அந்த மிளகாய்த்தூள், புளி கரைசல் இருக்குல்ல, அதை எடுத்து இதில் ஊற்றணும். நல்லா வேகட்டும். வெந்தவுடனே ஊற்றுறத பாருங்கள். இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போது வெந்தவுடனே இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, மிளகாய்த்தூள், புளி, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் எடுத்து ஊற்றிடுவோம். நல்லா கலக்கி ஊற்றிடுங்க. இன்னும் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ குழம்பு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா குழம்பு கொதிச்சதுன்னா கெட்டியாக வரணும். குழம்பு ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது. கொஞ்சம் திக்னஸாக வந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நாள் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு. கொதி வரப்போகுது. அப்போ கொதிக்கும் போது இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் வரணும். உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம். குழம்புலாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக மீனெல்லாம் போட்டு கொஞ்சம் கெட்டியானோன்னு தேவைங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போடாதீங்க. இந்த மீன் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. இது எப்பயுமே உடம்பு வலி கேட்டுச்சுன்னா சாப்பிடுங்க. பிரசவம் ஆனவங்க நல்லா சாப்பிட்லாம். இந்த மீன் கிடைக்காது. இதை வாங்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பக்குவமாக வைக்கணும் குழம்பு. இதுக்கு மெயின் மிளகு, சீரகம், பூண்டு, இதுதான். சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு மிளகு, சீரகம், பூண்டு, தேங்காய் இது 4 அரைச்சிக்கோங்க. ஒரு மூடிக்கு மேலேயே அரைச்சிக்கோங்க. நல்லாயிருக்கும். புளி கம்மியாக ஊற்றணும். தக்காளி 1 தான் போடணும். சின்ன வெங்காயம் நிறைய வெட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கெட்டியாக வந்துடுச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மீன் போடும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு மீன் வெந்தவுடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீனை போடுவோம். பாருங்கள், போடுறேன். இப்போது மீன் போட்டாச்சு. குழம்பு கொதிக்க போகுது. இன்னும் ஒரு கொதி 2 கொதி வந்துருச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துடணும். கொலன்னு வெந்து தனித்தனியாக பிரிஞ்சிடக்கூடாது. இதில் முள்ளெல்லாம் இருக்காது. வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். கறி மாதிரி இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப வலி கேட்கும். குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது இது.
சாப்பிடுங்க. வாரம் ஒரு நாள் வச்சு சாப்பிட்றதுனால நல்லது. திருக்க மீன் இதோட பேர். அதுலேயும் இந்த மீன் வந்து கருந்திருக்கைன்னு சொல்லி கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற ஒரு திருக்க மீன்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்குதான்னு தெரியலை. ஆனால் கருந்திருக்கு நல்லாயிருக்கும். வாங்கி செஞ்சு பாருங்கள். ஆனால் இதுக்கு மெயின் வந்து மிளகு, சீரகம், பூண்டு இதுதான் மெயின் அரைக்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய உரித்து போட்டு வதக்கிறதுக்கு வச்சுக்கணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். மற்றபடி டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஓகே, இது கொதித்தோடனே இது நல்லா கொஞ்சம் ஆற விட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடணும். நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறணும் குழம்பு. ரொம்ப சுட சுட ஊற்றி சாப்பிட்டா சாப்பாடு சூடாக இருக்கும், இது சூடாக இருக்கும், டேஸ்ட் தெரியாது. சாப்பாடு சூடாக இருக்கணும், குழம்பு சூடு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆறணுன்னா நல்லாயிருக்கும். குழம்பு கொதிக்க போது ஒரு 2 கொதியில் எடுத்துருவோம் 5 நிமிஷத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.